முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகன் என்னுடைய கோயில் கருவறையிலிருந்தே உன்கிட்ட அவசரமாக பேச வந்திருக்கேன். அதாவது இப்போ உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டோம், வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து துடிச்சுக்கிட்டும் இருக்கிற உனக்கு இந்த சோதனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சீரமைக்க தான் பேச வந்தேன். ஆமீன் செல்வமே. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா என் அருள் உனக்குள் பரிபூரணமாக இறங்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்து உனக்கு நிச்சயம் பெரும் மகிழ்ச்சியையும் கொடுத்துவிடும். எப்போதும் எதையும் யோசித்து கவலைப்படாத. யாரும் எப்போதுமே உனக்கு உண்மையானவங்களா நல்லவங்களா உனக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாகவே எப்போதும் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கான தேவைகள் மாறும்போது அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கான சூழ்நிலை மாறும்போது கண்டிப்பாக அவங்க மாறித்தான் போவாங்க. அதனால் யாரையும் எப்போதும் நீ முழுவதுமாக உனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பதோ நம்புவதோ வேண்டாம். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் அடுத்தவங்களுக்கு உதவ நினச்சி நீ அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்கிற. அப்புறம் மாட்டினதுக்கப்புறம் அதை மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லவா? அதனால் இந்த முருகனை நம்பி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக களமிறங்கு. உன் வாழ்க்கைக்கு எப்படி என்ன செய்யணுமோ எதை செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் சிறப்பாக செஞ்சு உனக்கான பலனை நான் உருவாக்கி தர்றேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. நீ நினைக்கிறது ஒன்றாகவும் நடப்பது இன்னொன்றாகவும் இருக்கேன்னு மனம் வருத்தப்பட வேண்டாம். எதை உனக்கு சரியான நேரத்தில் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுமோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்குறேன். உனது துன்பம் அனைத்தையும் என் பாதத்தில் வச்சுடு. நீ வெற்றியை நோக்கி போகும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ செய்கிற எல்லா செயலிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். உனக்கு என்ன வரம் வேணும்னு நினச்சாலும் என்கிட்ட வந்து கேளு. நீ கேட்டதை உன் கைகளில் கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக ஜெயித்திடலாம் என் செல்வமே. எப்போதும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கவனமாக வாழ தயாராகு. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு நடக்கிற அனைத்தையும் நீ நல்லபடியாக பார்த்து கவனமாக செய்யும்போது வருங்காலம் தானாகவே வளமான காலமாக மாறிவிடும் அல்லவா? ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயனுள்ள வகையில் சரியாக நீ செலவழிக்க கற்றுக்கிட்டினா இனி வரக்கூடிய காலம் உனக்கு ஏற்றாற் போல வெற்றியை தரக்கூடிய உயர்ந்த காலமாக இருக்கும். மனசுக்குள்ள அதை இதை யோசித்து கவலைப்பட்டு போராடிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் பொறுமையாக இரு. காலத்தால் மாற்ற முடியாததையும் இந்த கந்தன் மாற்றி தருவேன்னு நம்பு. இனி எல்லாமே உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையில் நடக்கும். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல மாற்றங்களை இந்த முருகன் உருவாக்கி தருவேன். யார் என்ன சொன்னாலும் கொஞ்ச நேரம் அவங்கள பேச விட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கவனிக்க கேட்க பழகு. எப்போதும் யாரை உன் பக்கத்தில் விடணும், யாரை எந்த நேரத்தில் எதுக்காக உன்னை நோக்கி அனுப்பணுன்ற அனைத்தையும் நான் திட்டம் போட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை நோக்கி வரும் மனிதர்களும் உன்கிட்ட பேசும் மனிதர்களும் உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்களும் யாரும் தானாக வரவில்லை என் செல்வமே. எல்லாரையும் காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மனிதரும் உன் வாழ்க்கையில் வருவதற்கும் ஒவ்வொரு விதமான நல்லதும் கெட்டதும் காரணமாக இருக்கு. நல்லதுனா நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக, கெட்டதுனா உன் வாழ்வில் இருக்கும் கெட்டதை உனக்கு புரிய வைப்பதற்காக. மொத்தத்தில் நீ யாரை சந்தித்தாலும் யார் பார்த்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போது துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கும் உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த முருகன் செய்வேன் செல்வமே. நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவோ கோபப்படவோ வேண்டாம். இந்த முருகன் என் கண்ணின் இமை போல உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்குறேன். நீ பெருமகிழ்ச்சி அடைந்து பேரின்பம் கொள்ளும்படி இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்க போகுது. உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உன்னை சுறுசுறுப்பாக இயங்கச் செய்வது மட்டுமே என்னுடைய லட்சியம். அதே போல் உன்னுடைய லட்சியம் என்னவோ உன்னுடைய ஆசை என்னவோ அதையும் நிறைவேற்றி
உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். நீ எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் உன் குறிக்கோளை மட்டும் குறி வச்சு செயல்படு. உன் கவலைகளை நீ பெருசுப்படுத்திக்கிட்டே போகிறதால எதுவும் குறைய போகிறதில்ல. கவலை என்பதே மாய சக்திகளின் வேலைதானே. அதனால தான் உன் கவலைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் கவலைகள் அனைத்தும் தானாக மறைந்து போய் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் கூட நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. உன் துன்பங்கள் அனைத்தையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். நீ எப்போதும் பொறுமையாக செயல்படு. எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம். நீ பொறுமையை இழக்கும் சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கோ. இனி நீ சொந்த பந்தம் சுற்றம் சூழம் என உறவுகளோடு கூடி மகிழ்ச்சியாக இருக்க போற. எந்த இடத்தில் பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசு. சில உறவுகள் நீ பேசுவதை தப்பாக கூட புரிஞ்சுக்கலாம். நீ சாதாரணமாக சொல்கிற விஷயத்தை கூட தப்பாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கும். இந்த உலகத்தில் அவசியமற்ற விஷயங்களை பற்றி பேசாதே. செலவு செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து திட்டமிட்டு செலவு செய். அதிகமாக செலவு செஞ்சுட்டு அப்புறம் அவதிப்படக்கூடாதல்லவா? உனக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு நெருங்கிய உறவுகள் யாராவது உன் மனசு காயப்படும்படி பேசியிருந்தா அவங்கள மன்னிச்சு மறந்து விட்டுடு. உனக்கு ஆறுதலாக இந்த முருகன் தினமும் உன் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் கண்டிப்பாக நல்லதை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டுமே சரின்னு வாதாடுபவர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் அமைதியாக ஆயுதமாக வச்சுக்கோ. எல்லாருக்கும் எதை புரிய வைக்கணுமோ அதை புரிய வைப்பதற்கான காலம் வரும். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. எதை செய்தாலும் யோசித்து செயல்படு என் செல்வமே. உன் விருப்பப்படி உனக்கான விஷயங்களையும் வேலைகளையும் நான் சிறப்பாக முடிச்சு தரேன். நீ எதிர்பார்த்த சம்பளம், நீ எதிர்பார்த்த வருமானம் என எல்லாமே உன் விருப்பப்படி உன்னை வந்து சேரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா இந்த முருகன் நானே அனைத்தையும் உனக்கு மாற்றி கொடுப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் பொய்யாக போகாது. உன் மனவேதனையும் மன அழுத்தத்தையும் தாண்டி உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் கண்டிப்பாக மகிழ்ச்சியை ஒழிச்சு வச்சிருக்கும். முக்காலமும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் உனக்கான மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கையை தரேன். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் என் செல்வமே. உன் இல்லத்திலும் நிறைஞ்சிருக்கிற இந்த முருகன் உன் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு துன்பத்தை விலக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நான் இருக்கிற இடத்துல சகல செல்வங்களும் செழிக்கும் என் செல்வமே. அதனால இனி நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கற்பனை வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு தான் யதார்த்த வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். நீ கற்பனையா அதையும் இதையும் யோசிக்காம வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. இனி ஒவ்வொரு விஷயமும் உன் விருப்பம் போலவே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி அற்புதமான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரேன். நேர்மறை எண்ணங்களோட நீ எந்த விஷயத்தையும் எந்த சூழ்நிலையும் சரி செய்யும் பக்குவத்தோடு வாழ தயாராகு. உன் பயணத்தின் திருப்பு முனையாக இனி பல நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் உனக்கு மகிழ்ச்சியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். உன் நீண்ட நாள் கனவு நிச்சயம் நிறைவேறும் என் செல்வமே. எப்போது மனசுல நல்ல எண்ணங்களோடு இருந்தீனா உனக்கு நல்லதே நடக்கும். இப்போது உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயத்தை நினைச்சு நீ பயப்பட வேணாம். நீ பயப்படுற அளவுக்கு அது தப்பா போகாது. அதனால இந்த முருகனை நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில எதுவும் தவறாக நடக்காதுன்ற நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்ய பழகு. வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்க வேண்டாம். உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மறைஞ்சு போய் கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். சில பேருக்கு தகுதி இருந்தும் திறமை இருந்தும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமையாமல் பல வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் என் செல்ல பிள்ளையான உனக்கு உன் விருப்பம் போலவே நீ எதிர்பார்த்த நல்ல வேலையையும் நல்ல வருமானத்தையும் உன் கைகளில் நான் கொடுக்குறேன். ஆழ்மனதின் ஆசைகள் அனைத்தையும் உனக்காக நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும்
நல்ல நேர்மறை எண்ணங்களோட உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. யாரை போய் சந்திப்பதற்கும் உனக்கு தயக்கம் வேண்டாம். எல்லா தயக்கத்தையும் தாண்டி நீ தைரியமாக இருக்கணும் என் செல்வமே. நீ மலை போல பெருசா நினச்சிக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் அனைத்தையும் நான் உனக்கு பனித்துளியாக மாற்றி தர்றேன். என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும். நீண்ட காலமாக உன்கிட்ட பேசாம இருந்தவங்க கூட இப்போது மீண்டும் உன்னை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உனக்குள் ஏற்பட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல நேர்மறை அதிர்வலைகளும் சேர்ந்து இப்போ உன் வாழ்க்கையை உற்சாகமா அழகான விஷயங்களை ஈர்க்கும் சக்தியாக மாறப்போகுது என் செல்வமே. உன் எண்ணம் தூய்மையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். தூய்மையான எண்ணத்தோட அன்பையும் கருணையும் சேர்த்து வச்சுக்கோ. இன்னும் இன்னும் உன் பலம் அதிகரிக்கும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ நினைச்சதையெல்லாம் செய்து தரக்கூடிய இந்த முருகன் நிச்சயம் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டுறேன். வாழ்க்கையில் சந்தோஷங்களும் கஷ்டங்களும் வருவது இயல்பான ஒரு விஷயம்தான். அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போல உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் நான் சரி செஞ்சிடறேன். கூடிய சீக்கிரம் நீ சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ போற. என் வார்த்தைகளும் ஏன் ஆசீர்வாதமும் ஒன்றாக சேர்ந்து உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையில பெரும் மகிழ்ச்சியை உண்டு பண்ண போகுது. நீ எப்போதும் என்ன நடந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய மன உறுதியோடு இரு. ஏன் ஆசீர்வாதத்தை உனக்கு அள்ளி கொடுத்து உனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும்படியும் உன் வேண்டுதல்கள் பலிக்கும்படியும் நான் செய்கிறேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் தீர்வு உண்டாகும் என் செல்வமே. எந்த பிரச்சனையும் வராமல் நீ பேச்சின் மூலமே உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொள்வாய். அதனால கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இரு. யார் தெளிவாக பேசினாலும் நல்ல ஆழமாக அழகாக பேசினாலும் அதில் மயங்கி விடாமல் புத்திசாலித்தனமாக இருந்து உனக்கான செயல்களை பிரச்சனைகளை தீர்க்க பழகு. உன்னை வாழ விடாதவர்கள் மத்தியில் நான் உன்னை அழகாக வெற்றி ஒளியாக மலை உச்சியாக ஒளிரச் செய்வேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு இப்போ நல்ல காலம் வரப்போகுது. இந்த உலகத்தில் நீ நினைச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் இப்போதே ஆசீர்வதிக்கிறேன். உன்னை போல இந்த உலகத்தில் யாராவது இன்னொருத்தர் இருக்காங்களான்னு பாரு. உன் முகத்தை போல வேறு யாருக்காவது முகம் இருக்கா? இல்லை தானே? அப்புறம் வாழ்க்கை மட்டும் எப்படி அடுத்தவங்க வாழ்க்கை போல உனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்? உன்னை போல் இன்னொருவர் எப்படி இல்லையோ அதே போல் இன்னொருவர் வாழ்க்கை போல உன் வாழ்க்கை இருக்காது. அதை விட சிறப்பாகவே இருக்கும்.